السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله ولي الذين آمنوا وقال أيضا والذين آمنوا أشد حبا لله. நம்ம எல்லாம் முஃமின்களாகவும் முஸ்லிம்களாகவும் படைத்து கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே ஒரு அங்கத்தினர்களாக ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹை பற்றி பேசக்கூடிய அல்லாஹை நினைவு கூறக்கூடிய இது போன்ற சபைகளிலே நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நாம் எல்லாம் அல்லாஹ்வை காதலிக்கக்கூடிய காதலர்கள், நேசர்கள். அல்லாஹ்வை யார் இப்போ நேசிக்கலை? அல்லாஹ்வை எனக்கு பிடிக்காதுன்னு யாராவது இருக்கோமா? நம்மள யாராவது இல்லை, இந்த வஸ்துக்கு அப்புறம் தான் அல்லாஹ்வை நேசிக்கிறோன்னு யாராவது சொல்ல முடியுமா? அல்லாஹ்வை நேசித்து அவனோட ஒரே ஒரு அன்பு பார்வை பார்க்கணுன்னு ஆசை இருக்கா இல்லையா? நமக்கு ஒரு நிமிஷம் ஜன்னலை திறந்து பார்க்கணுன்னு காதல் இருக்கா இல்லையா? நமக்கு அவ்வளோ நேசிக்கிறோமா? இல்லை, ரொம்ப நேசிக்கிறோமா? அல்லாஹ்வுக்காக எதை வேணால் அர்ப்பணிப்பீங்களா? அல்லாஹ் உங்களுக்கு முன்னாடி வந்து ரூஹை கொடுன்னு கேட்டால் கொடுப்பீங்களா? கொடுத்துருவோமா? நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். அல்லாஹ் சொல்கிறோம் வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். பயங்கரமாக நேசிக்கிறாங்க. ஈமான் இருந்தால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஈமான் ஒருத்தனுக்கு இருக்குன்னு சொன்னாலே அவன் என்ன செய்யறான்? அல்லாஹ்வை பயங்கரமாக நேசிக்கிறான். தன்னுடைய மனைவி அதை விட பல கோடி மடங்கு, தன்னுடைய தாய் தந்தை அதை விட பல கோடி மடங்கு பயங்கரமாக நம்ம அல்லாஹ்வை நேசிக்கிறோம். நமக்கு வெளியே தெரியலை, அவனுக்கு மாறு செய்கிறோம், பாவி தான் ஒத்துக்கிறோம். ஆனால் அந்த அல்லாஹ்வுக்கு வேணும்னே மாறு செய்வோமா? அந்த அல்லாஹ்வுடைய மன வருத்தத்தை ஆளானா நம்ம சந்தோஷமா இருப்போமா? சான்ஸே இல்லை. அவ்வளோ நேசிக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வை பயங்கரமாக நேசிக்கிறோம். அப்படிதானே? அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறானு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அல்லாஹ் நம்ம நேசிக்கிறானே இப்போ தெரியல, நமக்கு தெரியுமா? நமக்கு இப்போ அல்லாஹ் நம்மளே எந்த அளவு நேசிக்கிறான்? ஒருவேளை முகத்தை திருப்பி நம்மளை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சிருக்கலாம். அல்லாஹ் யுக்கல்லி முஹமுல்லா லிஸ்ட்டை நம்ம எல்லாம் வச்சுருக்கலாம். பேச மாட்டேன் போங்கடா, உன்னை என்ன இருக்கிறா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டையும் எல்லாம் வச்சுருக்கலாம். ஒருவேளை நல்லா பாதுகாக்கணும். இல்லை வாப்பா கண்ணுக்குள்ளேயே வச்சுக்கிறோன்னே நேசிக்கிறேன்பா ரொம்ப அப்படின்னு நல்லா நேசிக்கவும் செய்யலாம். வாய்ப்பு இருக்குதா இல்லையா? நம்ம எந்த அந்தஸ்தில் இருக்கிறோம் அல்லாட்ட அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுமே இல்லையா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறானோ? நம்ம அல்லாஹ்வை கோடி மடங்கு நேசிக்கிறோம், பல 200 கோடி மடங்கு. நம்ம ஆதாரம் கிடையாது. அல்லாஹ் சொல்றான் வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு முஃமினும் அல்லாஹ்வை மிக மிக அதிகம் நேசிக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லிட்டான். நம்ம கண்டிப்பா நேசிக்கிறோம். அல்லாஹ் நம்ம நேசிக்கிறானா? உஜூதன், அல்லாஹ்வுடைய இல்முல நம்ம இருந்தோம். அல்லாஹ்வால் செய்யப்பட்ட ஒரு உருவம் நாம். அந்த அடிப்படையில் உஜூதன் அல்லாஹ் நம்ம ரொம்ப நேசிக்கிறான். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம இடத்துல வெளியே நடக்கக்கூடிய செயல்கள், துனியாவுடைய விஷயங்கள், நம்மளோட காரியங்கள், அல்லாஹ் சில நேரம் மாறு செய்கிறோம், சில நேரம் அல்லாஹ் கட்டுப்படுறோம், நன்மைகள் செய்கிறோம். இந்த விஷயங்களை கவனிச்சு அல்லாஹ் நேசிக்கிறானா இல்லையா? கண்டிப்பாக நம்மள யாராவது பாவம் செய்யலை, நான் இது வரைக்கும் பாவம் செஞ்சது இல்லைங்க, யாராவது சொல்லுங்க. சரி, நான் இன்னைக்கு ஃபுல்லாக எந்த பாவமும் செய்யலைங்க, யாராவது சொல்லுங்க. யாரும் சொல்ல முடியாது. மறந்துருக்கிறதே பெரிய பாவம். நம்மளாம் பெரிய கபாயரே நானாக செஞ்சுட்டேன். எனக்கு பெரிய பெரிய பாவங்கள்லாம் இந்த எவ்வளோ விபத்து ஃபசாது போகிறோம் போய் எல்லாம் வந்துருச்சு. கண்டிப்பா இன்னைக்கு இந்த ஒரு மணி நேரத்தில் அல்லாஹ் மறந்தோ ஏதோ பெரிய பாவம் நம்ம நிகழ்ந்துதான் இருக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்ப அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறானா? குர்ஆன் ஹதீஸ் மூலம், தெளிவான சஹீஹான ஹதீஸ்கள் மூலம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு சில தன்மைகளை சொல்லி கொடுக்குறாங்க சூஃபியாக்கள். இந்த தன்மைகள்லாம் ஒன்று இருந்துச்சு. ஒரு 7 தன்மைகளை சொல்றாங்க.
தெரிஞ்சுக்கோ, நீ அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான். ஏதோ ஒரு மூலையில லைட்டாவது அல்லாஹ் உன்னை கண்டிப்பா நேசிக்கிறான், அது தெரிஞ்சுக்கோ. இந்த 7 தன்மை ஒன்று இருக்குதா பாரு. இந்த தன்மை ஒன்று இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கோ அல்லாஹ் நம்ம நேசிக்கிறான். சில பாவங்கள் வரும், எப்படி உஸ்தாது பையனை மிரட்டுறாங்க, டேய் கூட அப்படின்னு நினைச்சு விரட்டுவாங்க, அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு அரை மணி நேரம் ஆச்சு, வாமா கண்ணு சாப்பிடுமா, இது பண்ணுமா, மிட்டாய் சாப்பிடுமா, என்ன வேணும்பா, சாப்பிட்டியா, ஏன் சாப்பிடல, சாப்பிடாம என் பாலத்துக்கு வந்து போய் சாப்பிடு போ அப்படின்னு சொல்லி எவ்வளவுதான் உஸ்தாது ஒரு மாணவன் திட்டினாலும், ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளை திட்டினாலும் பின்பு எப்படி அரவணைப்பாங்களோ அல்லாஹ் அந்த மாதிரி அரவணைச்சுக்கிறான். நம்மள வந்து அல்லாஹ் யுக்கல்லிமூன பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன், அந்த லிஸ்ட் எல்லாம் சேர்க்க மாட்டேன். இந்த தன்மைகள் இருக்கான்னு பாருங்க. நம்மள்கிட்ட இந்த தன்மை இருக்குதா? இந்த ஹதீஸ இந்த சுஃபியாக்குடைய அந்த அக்வால்களை படிக்கிறப்ப தேம்பி தேம்பி அழுக வந்துருச்சு. உணர்ச்சி வசல் அல்லாஹ் என்னையும் நேசிக்கிறானா, இந்த தன்மையில ஒரு சிலது என்கிட்ட இருக்குதே, இந்த என்னையும் அல்லாஹ் நேசிக்கிறானா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுக வந்துருச்சு. இன்ஷா அல்லாஹ் அதை சொல்றேன். நம்மள்ட்ட இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணும். இந்த தன்மை நம்மகிட்ட இல்லைன்னா உடனே வந்து கொண்டு வருங்க. ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அல்லாஹ் இதை செஞ்சா நேசிக்கிறான், இதை செஞ்சா அவனை நேசிக்கிறான், இப்படி செஞ்சு பாரு அல்லாஹ் அவனை நேசிக்கிறான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஆயத்துல வந்ததுதான் இருக்குது. சரிங்களா? இந்த 7 தன்மை நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்கணும். சரியா? எப்படி எதுனா சபஉ அலாமாத்தின் 7 தன்மைகள் தஅனி உனக்கு உதவி செய்யும் அன்னல்லாஹ யுஹிப்புக அன் யஅலம் அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான் அப்படிங்கறது நீ தெரிஞ்சுக்க முடியும். இந்த 7 தன்மையில ஒன்று ரெண்டு இருக்கா பார்த்துக்கோ. வலவு குந்த தஅஸீஹி நீ அவனுக்கு மாறு செய்து பாவம் உன்னிலே நிகழ்ந்து கொண்டிருந்தாலும், ஏன்னா இந்த 7 தன்மை இருக்குல்ல அல்லாஹ்வால் வைக்கப்படும் தன்மைகள். யாருக்கு தெரியுமா அல்லாஹ் வைக்கிறான்? தான் யாரை நேசிக்கிறோன்னு அவன் மேலதான் தூக்கி வைக்கிறான். இப்ப ஒரு வீட்டுக்குள்ள அத்தா இருக்கார், பையன் இருக்கிறான், அப்படிதானே? பையன், இந்த பையன் எத்தனையோ முறை அத்தாவுக்கு மாறு செய்யட்டும், எத்தனை முறை அத்தாவுக்கு மாறு செய்யட்டும், நல்ல முறைய மாறு செய்தாலும் வீட்டுக்குள்ள தான் பையனா வச்சிருக்கிறாருன்னு சொன்னாலும் என்ன அர்த்தம்? நேசிக்கிறாருன்னு தானே அர்த்தம். பையனா கபூல் செஞ்சுட்டாருன்னு தானே அர்த்தம். தான் சாப்பிட்றதுக்கு ஊட்டி விடுறாரு, அப்ப என்ன அர்த்தம்? தன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு தானே அர்த்தம். இந்த எவ்வளவோ அல்லாஹ்வுக்கு உன்னிலே பாவங்கள் நிகழ்ந்து கொண்டு இருந்தாலும், மறந்தே போயிட்டே இருந்தாலும், இந்த 7 தன்மைகள் ஏதாவது ஒரு தன்மை ஒன்று இருந்துச்சுன்னா, 7 தன்மைகள் இல்லை, நாம ஆராய்ச்சி செய்தவரை 7 தன்மைகள் இன்னும் எவ்வளவோ இருக்கலாம், இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் நம்ம நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோ. அல்லாஹ் அதிகமா முஹப்பத் நேசிக்க ஆரம்பிச்சிருங்க, அல்லாஹ் காதலிக்க ஆரம்பிச்சிருங்க. முதலாவதா சொல்லி காட்டுறாங்க தர்கு தஅமுத் துனியா, உலகத்துடைய ஆசை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் நம்மள்கிட்ட. உலகத்துடைய ஆசை யார்கிட்ட குறையுதோ அப்பயே அல்லாஹ் தஆலா அவனை நேசிக்கிறான்னு அர்த்தம். உலகத்துடைய ஆசை நம்ம பெருசா ஆசைப்படல, கொஞ்சமா ஆசைப்படுறோம், அந்த ஆசைகளும் நம்மள்கிட்ட குறையுதா அதிகமாகுதான்னு பார்க்கணும். உலகத்துடைய ஆசை அதிகமாகுதா குறையுதான்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள்ல ஒன்று வருது, ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, துல்லனி அலா அமலின் இதா அமில்தஹு அஹப்பனி வ அஹப்பனி அல்லாஹு வ அஹப்பனி அன்னாஸ், எனக்கு ஒரு அமலை சொல்லி கொடுங்க யா ரசூலல்லாஹ், அதை நான் செய்தால் மக்களும் என்னை நேசிக்க வேண்டும், அல்லாஹும் என்னை நேசிக்க வேண்டும், அப்படியாப்பட்ட ஒரு அமலை எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னா. அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி கேட்குறாங்க. இன்னொரு ரிவாயத்தில் எப்படி வருதுன்னா, சஹாபி ரசூலுல்லாஹ் யா ரசூலுல்லாஹ் ஒரு அமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் ஒரு அமல் செய்கிறேன். இப்போ ஒரு திருமணத்துக்கு போயிருக்கேன், உதாரணமாக என்னுடைய மாமா அழைச்சாங்க, சொந்த பந்தாங்க அழைச்சாங்கன்னு சொல்லி திருமணத்துக்கு போகிறேன். தொழுகையுடைய வக்து வந்துருச்சு, அத்தனையும் அப்படியே போட்டுட்டு நான் அல்லாஹ்வுக்காக தொழுகைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க என்னை கோச்சுக்கிறாங்க, பெரிய தொழுகையாளி இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த சொந்த பந்தங்களை என்னை கோச்சுக்கிறாங்க. சரி, இந்த சொந்த பந்தங்களை திருப்திப்படுத்தலான்னு சொல்லி நான் தொழுகையை விட்டு அல்லாஹ் என்னை கோச்சுக்கிறான். ஆனால் நான் ஒரு அமல் செய்யணும், அல்லாஹும் என்னை நேசிக்கணும், மக்களும் என்னை நேசிக்கணும், அந்த மாதிரி அமலை எனக்கு கற்றுக் கொடுங்க யார் ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி ரெண்டே வார்த்தை சொன்னாங்க, இஸ்ஹத் ஃபித் துன்யா யுஹிப்புக அல்லாஹ் வஸ்ஹத் ஃபீமா இன்தன் நாஸ் யுஹிப்புக அன்னாஸ். உலகத்தை ஆசைப்படாதப்பா, அல்லாஹ் உன்னை நேசிப்பான். மறுமை எது மக்கள் கையில் எது இருக்குதோ, மக்களுடைய காசு பார்த்து ஆசைப்படாத, மக்கள் உன்னை நேசிப்பாங்க. ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. ஹுப்புத் துனியா யாருடைய கல்புல வந்துருச்சோ அது குப்பை, ஹுதாமுத் துனியா அது குப்பை. அல்லாஹ்வை எந்த கல்பிலே நாம் வைக்கிறோமோ அந்த கல்புல குப்பை இருக்கக்கூடாது, அப்ப அல்லாஹ் கோவப்படுவான். இப்போ அவங்கள பெரிய விருந்துக்கு அழைக்கிறாங்க, நீ ஒரு பெரிய ஆலிம்சான்னு வச்சுங்க, விருந்துக்கு அழைக்கிறாங்க, வந்து உட்கார்ற சேர்ல தெருவில் கிடக்கிற குப்பையெல்லாம் தூக்கி ஹகீஸ்லாம் போட்டு வச்சிருந்தாங்க, உட்கார போடுமா உங்களுக்கு? கேவலப்படுத்துற மாதிரி தானே, செருப்பு மாலையை போட்ட மாதிரி. மாலை கண்ணியமானது, அது பூவால் போட்டால் இன்னும் கண்ணியமானது, செருப்பால போட்டா அவமதிக்கிற மாதிரி தானே. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய வீடுன்னு சொன்னா கல்புல் முஃமினி அர்ஷுல்லா, அல்லாஹ்வுடைய அர்ஷ் கல்பு. அந்த இடத்துல உலகத்துடைய குப்பைகள் அந்த ஆசைகள் உன் கல்புல இருந்து பயன்படுத்துறதுல தப்பு கிடையாது. இப்னு அரபி நாயகம் தங்க கடை வச்சிருந்தாங்க, ஹவுசனாய் பேர்ல கப்பலே ஓடிச்சு, பயன்படுத்துறது தப்பு கிடையாது, கல்புக்குள்ள இருக்கக்கூடாது.
லக் ஜிஸ்ம் சே தில் சே ஹோ அலக், உடம்பால ஒட்டிக்கோ, கல்பால தவிர்ந்து கொள். வர்ணத வகையில மோசம் போயிடுவேன், நாசியா போயிடுவேன். கல்வை விட்டுரு, கல்வை அல்லாவுக்காக விட்டுரு. உடம்போட ஒட்டிக்கோ, உடம்போட கோடீஸ்வரனா வாழ்ந்துக்கோ, பில்கேட்ஸா வாழ்ந்துக்கோ, பிரச்சனை இல்லை. ஆனால் உன் கல்வை அல்லாஹுக்காக விட்டு வச்சிடணும். இது முதல் அடையாளம். நம்ம உலகத்துடைய ஆசை நம்ம கல்புல குறையுது அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே அல்லாஹ் நம்ம நேசிக்க ஆரம்பிச்சான்னு அர்த்தம். இரண்டாவதா சொல்லி காட்டுறாங்க, அஹப்புன் நாசி இலல்லாஹி அன்ஃபஅஹும் லின்னாஸ். நம்மனால ஏதோ ஒரு 4 பேருக்கு ஃபாயிதா வருதான்னு பாருங்க. என்னால இன்னைக்கு இந்த 4 பேர் கொஞ்சம் உதவி செஞ்சேன்ப்பா, இந்த 2 பேருக்கு உதவி செஞ்சேன். அல்லாஹுடைய படைப்பினங்கள், ஒரு எறும்புக்கு சோறு போட்டாலும் சரி, ஒரே ஒரு பூனைக்கு பால் வச்சாலும் சரி, இந்த படைப்பினத்தில் அல்லாஹுடைய இந்த படைப்பினம் என்னால் பிரயோஜனம் அடைஞ்சதுன்னு இருந்துச்சு, அப்ப அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான்னு அர்த்தம். காலையில் மனசாவை கூட்டி விட்டாங்க ஹிதுமத் செட் பிள்ளைங்க. நம்ம பிள்ளைங்களை என்னை கேட்டால் நம்ம பிள்ளைங்களை எல்லாத்தையும் அல்லாஹ் தான் நேசிக்கிறோம். ஏன் வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம ஹிதுமத் செய்கிறோம், மனசாவை ஃபுல்லாக கூட்டுறோம், சாப்பாடு எடுத்து வைக்கிறோம், பாத்திரங்கள்லாம் கழுவுறோம். இதுவெல்லாம் நம்ம வேலைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் என்பதற்கு அடையாளம். இல்லைன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்காது. ஒரு வேலைக்கு ஒரு ஆளை போட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அல்லாஹ்வுடைய முஹப்பத் நம்மகிட்ட இருக்குது. காரணம் என்ன? வேலை செய்ய அல்லாஹ் வச்சிருக்கான். ஒரு காலம் வேலை செய்ய முடியாமல் அல்லாஹ் அவனை படுக்க போட்டுட்டான்னு சொன்னா அன்னைக்கு தெரிஞ்சுங்க அல்லாஹ் நம்ம மேல ஏதோ ஒரு சின்ன வருத்தத்தில் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு செய்யக்கூடிய சேவை அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய சேவை. லவஜத்தனி இந்தஹு, பசித்தவனுக்கு உணவளிக்கும் பொழுது அந்த இடத்திலே நீ என்னை தான் பெற்றுக்கொள்வாய் அல்லாஹ் தஆலா சொல்றான் கியாமத்தில். என்னை தான் பெற்றுக்கொள்வாய். அப்ப அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு இன்னைக்கு நம்மளால எத்தனை பேர் பிரயோஜனம் அடைஞ்சாங்க? ஒண்ணுமில்லை. பசங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க, பாய் கலைஞ்சிருந்துச்சு, இந்த சஃபை நேராக்கி விட்டீங்க பை. இது யார் வேணா செய்யலாம். இந்த ஒரு சிறிய வேலை செஞ்சீங்க, அல்லாஹ் அந்த அளவு உங்களை நேசிக்கிறான். மாசாவுடைய சும்மா கலந்து குப்பையெல்லாம் தூக்கி உள்ள போட்டீங்க, அந்த அளவு அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். பசங்களை யார் வேணா பார்த்துக்கலாம், வா பேசாதீங்க, யார் வேணா சொல்லலாம். நீங்க போய் தம்பி பேச கண்ணு ஏன் சவுண்ட் போட்டுக்கிறீங்க, உட்காருமான்னு சொன்னீங்க. இந்த சாதாரண வேலை இதை இந்த அளவு அல்லாஹ் அவங்களுக்கு நேசிக்கிறான்னு அர்த்தம். அப்ப வேலை செய்யறவங்க அவன் வேலை செஞ்சாப்பா நான் தப்பிச்சுட்டேன் இல்ல, அவன் அல்லாஹ் நேசிக்கிறான், உன்னை நேசிக்கிறான்னு அர்த்தம். அல்லாஹ் அடியார்களுக்கு வேலை வாங்கி கொள்ளுவான். ஹஜ்ரத் உஸ்மானே ஹாரூனி ரஹ்மத்துல்லாஹி யார் தெரியுமா? அஜ்மீர் இருக்காங்களா இல்லையா, ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்டி, சிஷ்யா சில்சிலாவுடைய நாதா, அவர்கள் உருவாக்கியவர்கள். அவர்களுடைய ஷேக் உஸ்மானே ஹாரூனி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு மிக 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 ஈஸியான வழி அவர்களுடைய அடியார்களுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதுதான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய அடியார்கள் இருக்காங்க இல்லையா, கைருல்லா மக்லூக், படைப்பினங்கள், அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவைகள். மனுஷன் முஸ்லீமு, முத்தகி, முவாஃபிக், காஃபிரா இருக்கட்டும், ஒரு புனமா இருக்கட்டும், ஒரு நபாத்தாத் செடி கொடிகளாக இருக்கட்டும், ஒரு ஜமாதாத் கல் கரடுகளாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் என்று வந்துவிட்டாலே அதனுடைய பொருத்தத்தை நீ பெற்றுக்கொண்டால், அதற்கு நீ சேவை செய்தால், பஜுஸ் ஹிதுமத்தே ஹல்க் தரீகத்து நேஸ்த் ஹிதுமத்தே ஹல்க் யார்கிட்ட இல்லையோ, படைப்பினங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை யார்கிட்ட இல்லையோ அவனோட தரீகத்தே இல்லைங்கிறாங்க சூஃபியாக்கள். அவன் தரீகத்துன்னு சொல்லிக்க வேண்டிய அவசியமே இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த தன்மை ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னா உடனே அல்லாஹ்வுடைய முஹப்பத் உனக்கு கிடைச்சிடும். அதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியான வழி. உஸ்மான் ஹாரூனி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அடுத்து சொன்னாங்க, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அபிவிருத்திக்கு கோபத்திற்கு ஆளாகுவதற்கு மிக மிக ஈஸியான வழி. உடனே அல்லாஹ் கோபப்படுவான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அடியார்களின் மனதை வருத்தப்படுவதுன்னு சொன்னாங்க. அவங்க மனசு உடஞ்சிச்சுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அரிசு குலுங்க ஆரம்பிச்சிடும். ஏன்? கல்புல் முஃமினி அரிசுல்ல, அல்லாஹ் இருக்கிற வீடை குலுக்குற மாதிரி நீ அவருடைய கல்விலே ஒரு சின்ன வருத்தம் ஏற்பட்டது என்று சொன்னால் அல்லாஹ் இருக்கும் வீட்டை பிடிச்சி உழுக்கிற மாதிரி நீ அல்லாஹ் சும்மா விடவே மாட்டான். அதே வருத்தத்தை கல்புல மௌத்து வரைக்கும் கொடுத்து அது வரைக்கும் அல்லாஹ் சாவ விட மாட்டான். நம்மளுக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த கொடிய நிலை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அஹப்புன் நாசி இலல்லாஹி அன்ஃபஅஹும் லின்னாஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ இதா அஹப்ப அப்தன் ஹைரன், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நல்லா வச்சிருக்கணும், இவனை நெருக்கிக்கணும், என் கூட வச்சுக்கணும் ஆசைப்பட்டான்னு சொன்னா இஸ்தஅமலஹு, தன்னுடைய அடியார்கள் சேவைகளுக்காக அவனை பொறுக்கிக் கொள்வான், வேலை வாங்கி கொள்ளுவான் அப்படின்னு சொன்னான். அதனாலதான் ஹரம், உலகத்திலே எத்தனையோ முஸ்லீம் நாடுகள் இருக்குதா இல்லையா? எல்லா முஸ்லீம் நாடு தலைமை முஸ்லீம் நாடு எதுபா? சவுதி அரேபியா. ஏன்? அங்கதான் மக்கா இருக்கு, மதீனா இருக்கு. உலகத்துல எல்லா முஸ்லீம்களும் அங்கதான் வர்றாங்க. உலகத்தில் கூடக்கூடிய மக்கள்லாம் அங்கதான் போய் கூட்டுறாங்க. அவ்வளோ சிறந்த நாடு தானே. அந்த நாட்டுடைய ராஜான்னு ஒருத்தர் இருப்பார், மன்னர், பிரதமர் கிடையாது. பிரதமர்னா அத்தனை மக்களால் தெரிந்த, மன்னர்னா யாரு? சர்வாதிகாரி மாதிரி, யாரும் கேட்க முடியாது. அவர் எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருப்பார். அவர் என்னத்தை நம்ம போடுறாங்க? ஹாதிமுல் ஹரமைன், ஹரமைனுடைய ஹாதிம், வேலைக்காரன். இந்த வேலைக்காரன் அப்படிங்கிறதுல பெருமை இருக்கு, தலைவங்கிறதுல பெருமை கிடையாது. ஏன்? நாயகம் சொன்னாங்க, சய்யிதுல் கௌமி ஹாதிமும்,
கூட்டத்துறை தலைவன் யார் தெரியுமா? யார் அதிகமாக அங்கே ஹிதுமத் செய்கிறாங்களோ அவங்க தான். அப்போ சின்ன ஒரு ஹிதுமத் படைப்பினங்களுக்காக அல்லாஹ் அவங்களை வாங்கிட்டானா ரொம்ப சந்தோஷப்படுங்க. அல்லாஹ்வுக்கு 1000 சுக்ர் செய்யுங்க. ஹிதுமத் சே குதா மில்தா ஹே, ஹிதுமத்தை கொண்டு தான் அல்லாஹ் கிடைக்கிறான். நீங்கள் காலையிலேருந்து 8 மணி நேரம் பாடம் ஓதுனீங்க, அதனால் எவ்வளோ குர்பை அல்லாஹ்ட்ட பெற்றிருப்பீங்களோ அதை விட 5 நிமிஷம் நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களை ஹிதுமத் செய்வீங்களா இல்லையா? அது அல்லாஹ்ட்ட பெருசு. அது அல்லாஹ் புரிஞ்சிக்கணும். இல்லையா? இது ரெண்டாவது. இன்னைக்கு எல்லாம் நம்மளை வச்சு வேலை வாங்கிக்கிறோம். மதரசாவில் ஒரு 4 வேலை செய்கிறோம், உஸ்தாதுக்கு 2 ஹிதுமத் செய்கிறோம், நம்முடைய சக மாணவர்களுக்கு ஹிதுமத் செய்கிறோம், நம்மளோட சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம வேலை வாங்காமல் நாம ஹிதுமத் செய்கிறோம், அவர்களுக்கு ஒரு சின்ன உதவியை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சர்க்கார் நேரம் பார்த்துருப்போம். புறவச்சேரியில் இங்கே தங்காதனால தெரியலை, புறவச்சேரியில் இருக்கும்போது சர்க்கார் நைட்டு 9 மணிக்கு கதவு தட்டிடுவாங்க. வீட்டிலேருந்து கதவு தட்டும், ஜன்னல் தொம்முன்னு உழுகும். விழுந்தோடனே எல்லா பசங்களும் வருவாங்க. அன்றைய நோயாளிகள்லாம் வரிசையாக வருவாங்க. சர்க்கார் நீ சளி இந்த மாத்திரை பிடி, காய்ச்சல் இந்த மாத்திரை பிடி. சில பசங்க இந்த இடத்துல அப்படியே அடிபட்டோ கீழே அடிபட்டு சளி ஃபுல்லாக வயலில் விளையாடுறதான முள்ளு குத்தி சீல் வச்சு சர்க்கார் தன்னுடைய 2 பெருவர்களால் ஷேഖுன்னு பார்க்கல, உஸ்தாதுன்னு பார்க்கல, மதரசாவுடைய முதல்வர் நாசிர்னு பார்க்கல, 2 கையால் அந்த சீலை அமுக்கி எடுத்து பஞ்சை வச்சு தொடச்சி அந்த பையன் கால் நீட்டிருப்பான். யார் மேலே? சர்க்கார் மேலே கால் போட்டிருப்பான். சர்க்கார் உட்காந்துருப்பாங்க, காலு மேலே அவன் கால் இருக்கும். 2 கையால் சீலை அமுக்கி எடுத்துட்டு திரும்ப அதே புண்ணு போட்டு பேண்டேஜ் போட்டுவிட்டு இதெல்லாம் சாப்பிட்டு இதெல்லாம் சாப்பிடாது இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லி அவனை கை தாங்கலாம் கூட்டிகிட்டு போய் எத்தனை முறை சில நேரம் ஹாஸ்பிட்டல் சர்க்காரை கூட்டு போய் இந்த மாதிரி படைப்பினங்களுக்கு ஹிதுமத் செய்கிறத பற்றி யோசிக்கவே இல்லை. சில நேரங்கள் பார்த்துருப்போம், பாத்ரூம் அடைச்சிருப்போம். எல்லாமே என்ன செய்வோம்? பாத்ரூம் அடைச்சா போய் அது சொல்லுவோம், சர்க்காரை போய் சொல்லிடுவோம். சர்க்கார் என்ன செய்வாங்க? 2 பசங்க கூப்பிட்டுக்கிட்டு பெரிய கம்பியாக எடுத்துகிட்டு வந்து உள்ள விட சொல்லுவாங்க. அந்த பசங்களுக்கு சரியாக விட தெரியாது. உடனே சர்க்கார் வாங்கி வா இப்படி விடு அப்படின்னு சொல்லி அந்த கம்பி எடுத்து குத்தும் பொழுது எத்தனையோ முறை அந்த கழிவுகள் சர்க்கார் கையில் தெளிச்சிருக்கு, அபால தெளிச்சிருக்கு. ஒரு நாள் கூட அசிங்கப்படுத்தவே இல்லை. குத்தி எடுத்து சபடி வந்ததுக்கு அப்புறம் சரியாச்சுப்பா அப்படின்னு சொல்லி அப்புறம் போய் குளிச்சுட்டு பாடத்துக்கு வருவாங்க. இது ஏன் செய்யணும்னு அவசியமா? ஒரு ஆளுக்கு ஒரு பசங்களுக்கு செய்யலாமே. ஹிதுமத் சே குதா மில்தா ஹே, ஒரு சின்ன ஒரு படைப்பினங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஹிதுமத் அல்லாஹ்வை அடைவதற்கு காரணமாக ஆகிவிடுகிறது. இது நமக்கு தெரியறதில்லை. இது 2வது காரணமாக சொல்கிறாங்க. இன்றைக்கி அல்லாஹ்வுல ஒரு ஹிதுமத்தை நம்மளை கொண்டு வாங்கிட்டான். அதனால சொல்லுவாங்கப்பா, எத்தனையோ மாணவர்கள் நல்லா ஓதுவாங்க. இல்மு அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறாங்கிறதுக்கு அடையாளம் இல்லை. ஏன்னா சைத்தானுக்கு இருந்த இல்மு உலகத்தில் யாருக்குமே கிடையாது. சைத்தானுக்கு இருந்து யாருக்கும் உலகத்தில் இருக்குதா? யாருக்குமே கிடையாது. இல்மு அடையாளம் கிடையாது. ஹிதுமத் முஹப்பத்துல்லா அல்லாஹ்வுடைய ஹுப்பு கிடைக்கிறதுக்கு அடையாளம். நல்லா ஓதுற பையன் அவன் அல்லாஹ்வை அடைந்து விடுவான் என்று சொல்ல முடியாது. மதரசாவை நல்லா உதவி செய்யறான், அவன் அல்லாஹ்வை அடைவான் நம்ம சொல்ல முடியும். ஏன் ஒன்னும் மக்கு பண்டாசுங்க, அல்லாஹ்வை அடைவதற்கு அவன் காரணமாக இருப்பான். 99% அவனுக்கு வாய்ப்பு இருக்கு, இவன் 1% தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்? ஆனாப்பட்ட சைத்தானுக்கு இருந்த இல்மு எந்த மலக்குக்கும் கிடையாது, எந்த மனிதர்களுக்கும் கிடையாது. அவன் இருந்தப்ப அவ்வளோ பெரிய இல்முக்கு சொந்த காரணம் சைத்தான் வழிகட்டு போனான். அப்ப இல்மு காரணம் கிடையாது, ஹிதுமத் காரணமா இருக்கு. 3வதாக பெரியவங்க சொல்லி காட்டுறாங்க, இதுவும் ஹதீஸ்ல வருது, இன்னல்லாஹ யுஹிப்புல் அப்தத் தகியல் கனியல் ஹஃபி. மறைமுகமாக மக்கள்லாம் பார்க்கல, எல்லாம் ஜமாத்தா தொழுகிறோம், ஜமாத்தா ஒரு நல்ல காரியங்கள் நிறைய செய்யறோம். மறைமுகமாக தனியாக இருக்கும்போது அல்லாஹ்வுக்காக ஏதேனும் ஒரு நல்ல அமல் நம்மகிட்ட வெளிப்பட்டுச்சு, இந்த அமலை மக்கள் பார்க்குறாங்கன்னு மக்கள் புகழாங்கன்னு செய்யலை, நானா செஞ்சேன் அல்லாஹ்வுக்காக அப்படின்னு ஏதாவது ஒரு அமல் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அல்லாஹ் உங்களை நேசிப்பதற்கான அடையாளம். ஹஃபி, மறைமுகமாக செய்யக்கூடிய அமலை அல்லாஹ் நேசிக்கிறான். யாருக்கும் தெரியலை, யாரும் பார்க்கல, எந்த உஸ்தாதும் பார்க்கல, எந்த பசங்களும் பார்க்கல. இந்த அமல் நான் செஞ்சேன், எதுக்கு செஞ்சேன்? நான் இது என் பழக்கத்திலையும் கிடையாது, நான் இப்போ எதுக்கு செஞ்சேன்? சின்ன நன்மை கிடைக்கணும் அதை செஞ்சுட்டேனா? ஓகே, இந்த நன்மை எல்லாம் புரிஞ்சுக்கிறேன். அதனால நோன்பு இருக்குதே, வெளியே யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் நோன்பு வைத்தவன் எப்பொழுதுமே சாப்பாடு சாப்பிட மாட்டான், தண்ணி குடிக்க மாட்டான், மறைமுகமாக போய் தண்ணி குடிக்க மாட்டான். இந்த தக்வானால தான் அஸ்ஸௌமுலி வ அன அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்குரியது, அதற்கு கூலி நான் தான் சொல்றான். தொழுகை கூட அல்ல அப்படி சொல்லலை, நோன்பு என்னக்குரியது, அதற்கு கூலியே நான் தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறேன். அப்ப மறைமுகமான நிலையிலே மக்கள்லாம் பார்க்கல, எல்லோருடைய பார்வையை விட்டு ஒதுங்கிய நிலையிலே நம்மள்ட்ட ஏதேனும் ஒரு அமல் இருந்துச்சுன்னு சொன்னா உடனே அல்லாஹ்வுக்கு ரொம்ப சுக்ர் செய்யுங்க. யாரெல்லாம் இந்த அமல் எனக்கு கொடுத்தியல்ல, இந்த அமல் யாரும் பார்க்கல, ரியாவுக்காக செய்யல, நான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக செய்யல, நான் இந்த அமல் செய்து முடித்ததற்கு பின்பும் யாருக்கும் நான் செஞ்சேன்னு தெரியாது. அந்த மாதிரி நிலையில ஒரு அமல் உங்கள்கிட்ட வெளிப்பட்டுச்சுன்னு சொன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்த உடனே முதல்ல சொன்னாங்க, அஃஷு ஸலாம பைனக்கும்,
அத்இமுத் தஆம் அஃஷுஸ் ஸலாம் வஸல்லூ பில்லைலி வன்னாசு நியாம். மக்கள் எல்லாம் தூங்கிட்டாங்க, எல்லாம் தூங்கியாச்சு, யாரும் இல்லை. ஒருத்தர் ஜீவன் இந்த மதசார 4 செவுத்துக்குள்ள இல்லை, யாரும் பார்க்கவும் இல்லை. அந்த நேரத்திலே நீங்கள் தொழுகுங்கள். வஸல்லூ பில்லைலி வன்னாசு நியாம். மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் நேரத்திலே நீங்கள் தொழுகுங்கள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஹஜ்ஜுத் எந்திரிச்சோம் தொழுதோம், அது எல்லாம் பார்க்குறாங்க, விளையாடி உஸ்தாத் சாத்துவாங்க, எல்லாரும் தூக்கிட்டாங்க. இந்த நல்லமல் நான் செய்யறேனோ இல்லையோ, அல்லாஹுக்காக செஞ்சேன்னு ஏதேனும் ஒரு சின்ன ஒரு அமல், ஒரு குப்பை எடுத்து குப்பை தொட்டில போற அமலா இருக்கட்டும், இமாதத்துல் அதாவா இருக்கட்டும், ஈமான்ல கடைசி அந்தஸ்துல இருக்கிற அமலா இருக்கட்டும், அது நம்மிடத்தை வெளிப்பட்டாலும் அல்லாஹ் நம்ம நேசிக்கிறாங்கிறது கிடையாது. தெலுங்குல சொன்னது எத்தனையாச்சு? 3 ஆயிடுச்சு. முதலாவது என்ன சொன்னவா? உலகத்துடைய ஆசை இருக்கக்கூடாது. ரெண்டாவது குறைஞ்சதே போதும், அல்லாஹ் நேசிக்கிறது கிடையாது, அல்லாஹ்வுடைய முஹப்பத் அதிகமாகிறது கிடையாது. ரெண்டாவது வா பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை நம்மள்கிட்ட வந்துட்டாலே போதும். மூன்றாவது என்ன சொன்னோம்? மறைமுகமாக அல்லாஹுடைய நேசத்தை பெறுவதற்காக ஏதாவது அமல் நம்மள்கிட்ட வெளிப்பட்டுச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் நம்ம நேசிக்கிறாங்கிறது கிடையாது. நான்காவதாக எழுதுறாங்க, இதை கேட்டவொடனே அல்லாஹ்வுத்தாலா கண்ணில் தண்ணி வர வச்சான். இந்த 4வது அடையாளம் கண்டிப்பாக நம்ம எல்லாத்திட்டையுமே இருக்குது, ஒவ்வொரு முஸ்லீம்கிட்டையும் இருக்குது. என்ன தெரியுமா? இன்னல்லாஹ இதா அஹப்ப அப்தன் இப்தலாஹு. ஒரு அடியானை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனை சோதிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன ஒரு கஷ்டம் வருது ஒரு முஸ்லீமுக்கு, எந்த அளவுனா இந்த மாதிரி யாரும் கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். இப்படியுமா யாராவது கொடைவெள்ளர்கள் இருப்பாங்க? அல்லாஹ் மாதிரி கொடைவெளி யாருமே கிடையாது. இப்போ எங்க பேனா காணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் தேடிட்டு திரும்ப எடுத்துட்டீங்கல்ல, இந்த ஒரு நிமிஷம் தேடினீங்களே, இந்த ஜோப்பில் காணும், இந்த ஜோப்பில் காணும், இங்கே இருக்கு அப்படின்னு எடுத்தீங்கல்ல, இந்த 3 தேடுதல் செஞ்சீங்களா இல்லையா? இதுல அல்லாஹ் நம்ம பாவங்களை மன்னிக்கிறான். ஒரு சின்ன ஒரு பரேஷான் ஏற்படுத்தி எந்த அளவுக்கு பரேஷன் ஆயிருக்கும், எந்த அளவு உங்களுக்கு வந்து பதட்டம் ஆயிருப்பீங்க? ஹார்ட் அப்படியே 70 வாட்டி துடிக்கிறது 800 வாட்டி துடிச்சிச்சா? எக்ஸ்ட்ரா ஒரு ஹார்ட் பீட்டுக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கலாம், அவ்வளோதான் வந்திருக்கும். பேனாவை காணும், இங்கே பேனாவை காணும், அந்த பேனா இல்லாமே காணாவே போகட்டுமே, காணா போயிருந்தாலும் நஷ்டமா ஏதாவது உங்களுக்கு, சரி பேனா கூட அப்படின்னு எழுதிட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு பெரிய நஷ்டமே இல்லை, ஆனால் ஒரு நிமிடம் அந்த பொருளை நீங்கள் தேடினீர்கள், அதனால ஒரு முஃமினுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். இந்த அளவு குறைந்த சோதனை வந்தாலும் அந்த முஃமினை அல்லாஹ் நேசிக்கிறாங்கிறது கிடையாது. அல்லாஹ் சொல்றான், காஃபிர்களுக்கு இந்த முஃமின்கள் மட்டும் ஆசைப்பட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுன்னு சொன்னா, காஃபிர்களுடைய வீட்டு படிக்கட்டுகள்லாம் தங்கம் வெள்ளியா ஆக்கியிருக்கு, அவங்க வீட்டு கூரைகள்லாம் தங்க வெள்ளியா இருக்கும், அவங்க வீட்டுடைய தூண்கள் எல்லாம் தங்கமா இருக்கும், வைர முத்துக்களால் அலங்கரிச்சிருப்பேன். இந்த முஸ்லீம்கள் ஆசைப்படுவாங்கிறதுக்காக தான். ஏன் இது ஹுதாமு துனியா, உலகத்துடைய ஒரு சின்ன குப்பை. அந்த அந்த துனியாவை கொண்டு போய் காஃபிர்கள்ல கொடுத்துட்டு சிரமங்களையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் முஸ்லீம் கொடுத்துருப்பேன். அல்லாஹ் தஆலா ஒரு அடியான் அழுகுவானா, ஹதீஸ்ல வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா வருது. ஒரு அடியான் அல்லாட்ட அழுகுவான், தேம்பி அழுகுவான். கஷ்டப்பட்டோடனே மலக்குமார்கள்லாம் திரண்டு வந்து, என்ன கேட்ட குரல் மாதிரியே இருக்குது அப்படின்னு யாராவது வந்து பார்ப்பாங்க. பார்த்தா அவர் அல்லாஹ்வை நெருங்கிய வலி அழுதுட்டு இருப்பார், தேம்பி அழுதுட்டு இருப்பார். உடனே அல்லாஹ் சொல்லுவான், யாருங்க அவன் வலி அழுகிறாருல, காப்பாத்தவா, போய் காப்பாத்தீங்க விடுங்க. அவன் அழுகுவதை கேட்க நான் விரும்புகிறேன், அதனாலதான் நான் அழுக வச்சேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அவன் கஷ்டப்பட்டு அழுகிறானா இல்லையா, அது கேட்கவே எனக்கு ஆசையா இருக்கு. என் மேல் நிராசை ஆகல. அவன் எத்தனை கோடி முறை அதே சோதனைகளை திரும்ப கொடுத்த போதும் ஒரு வாட்டி கூட என்னை எதிர்த்து பேசல என்றுதான் அழுதுட்டு இருக்கிறான், என்றுதான் அவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அதை கேட்க எனக்கு ஆசையா இருக்கு, நல்ல சோதனை விடுங்க அப்படின்னு சொல்லி அவன் அழுகக்கூடிய ஒவ்வொரு அழுகைக்கும் ஒரு தர்ஜாக்கள் அல்லாஹ் உயர்த்திக்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு வாட்டி அல்லாஹ்வை அழைக்கும் போது அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்திக்கிட்டே இருக்கான், தன் பக்கம் நெருக்கி கொண்டே இருக்கிறான். சோதனை எல்லாருக்கும் வருது, அந்த சோதனைகள் மூலம் அல்லாஹ் நம்ம நேசிக்கிறாங்கிறது தெரியும். இந்த சோதனை மட்டும் வருதா, அல்லாஹ் அந்த அளவு முகப்பத் வச்சிருக்கிறான். இந்த சோதனை என்ன வருதா, அல்லாஹ் என்னை நேசிச்சுட்டான், எல்லாம் நேசிச்சுட்டு இருக்கிறான். ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி வராங்க, ஒரு சஹாபி பெண்மணி வராங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி எனக்கு வந்து நான் பெண்ணாக இருக்கிறேன், நான் ரோட்டில் போயிட்டுருக்கிறேன், தேவைகள் போயிட்டுருக்கிறேன், அந்த சமயத்தில் கூட எனக்கு வெட்டு அதிகமாக வருது, இந்த ஃபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது வருது, கீழே விழுந்து என் மானங்கள்லாம் போயிடுது, இது நீங்களும் நல்லாட்ட துவா செய்யுங்க அப்படின்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரிம்மா இது நீங்கிருமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ஆஃபியத்தான் இருப்பீங்க. ஆனால் மறுமையில் அல்லாஹ் இதன் மூலம் ஒரு அந்தஸ்து கொடுப்பானே இல்லையா, அந்த அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்காது, அது வேணுமா இது வேணுமான்னாங்க. உடனே அந்த சஹாபி யோசிச்சு, யார் சொல்லலாம், எவ்வளவோ வெட்டுவனே வந்துட்டோம், என்ன விக்ஸ வாழ்க்கை ஃபுல்லாக விக்ஸா, அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் அதனால் விழுந்த ஆடை விலகுதா இல்லையா, அது மட்டும் போயிடணும் துவா செய்யுங்க, ஆடை மட்டும் விலகக்கூடாதுன்னு துவா செய்யுங்க, மற்றபடி இதை பொருந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்மணி போயிட்டாங்க. அப்போ
எவ்வளவோ சோதனைகள் வரும் பொழுது சின்ன ஒரு பிரச்சனை வருது, கிண்ண அடிபட்டுச்சு, சீரை ஒழுங்கா லைட்டா ரத்தம் வந்துருச்சு, சின்ன முள்ளு குத்துச்சு, இதன் மூலம் கூட ஒரு சின்ன ஒரு மனம் வருத்தம் ஏற்பட்டுச்சு, ஒரு பாவியான அடியான நம்மை திட்டி நம்முடைய மனம் ஏற்பட்டுச்சு. ஏதேனும் ஒரு சின்ன வருத்தம் ஏற்பட்டாலும், ஒரு சின்ன ஒரு பொருள் நஷ்டமாச்சு, நீங்க துணி வச்சது எலி கடிச்சிருச்சு, அதனால ஒரு சின்ன வருத்தம் வந்துச்சு, குறை சொல்ல அல்லாஹ் மேல, அந்த வருத்தத்தின் மூலம் அல்லாஹ் நம்ம நேசிக்கிறாங்கிறது கிடையாது. விளங்குதா? இப்ப சோதனைகள் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் என்பதற்கு கிடையாது. விளங்குதா? அடுத்து இது அஞ்சாவது என்னவை? சோதனைகள் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். நாலாவது அப்புறம் இன்னொன்று சொன்னோம்ப்பா, மறைமுகமான நேரத்தில் அல்லாஹ்வுக்கு அமல் செய்யறதுன்னு சொன்னோம்ல, அது மூணாவதா? முதல்ல என்ன சொன்னோம்ப்பா? உலகத்துடைய ஆசையை விட்டு விடுவது, அப்புறம் படைப்பினங்களுக்கு உதவி செய்வது. மூணாவது என்ன சொன்னோம்? மறைமுகமான அமல். நாலாவது சோதனைகளை சொன்னோம். ஐந்தாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏதேனும் அல்லாஹ்விடத்திலே நல்ல காரியங்களை ஏதேனும் அல்லாஹ்வுல கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, அதாவது நல்லடியார்கள் இருப்பாங்களே, நீ அல்லாஹ்வை நேசிச்சிருக்க மாட்டே, அல்லாஹ்வை அடைஞ்சிருக்க மாட்டேன், அந்த நல்லடியார்களை பார்த்தால், அந்த நல்லடியார்களோட உடன் இருந்தால், அந்த அடியார்கள் பேர் கேட்டால் அவங்க மேல முஹப்பத் வரும். நல்லடியார்களை நேசிக்கக்கூடிய தன்மை எந்த முஸ்லீம்கிட்ட இருக்குதோ, எந்த முஃமின்கிட்ட இருக்குதோ, அவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறாங்கிறது கிடையாது. உஹிப்பு ஸாலிஹீன வலஸ்து மின்ஹும். ஷாஃபி இமாம் சொல்றாங்க, நல்லடியாக நான் நேசிக்கிறேன் ரப்பே, ஆனா அவங்க கூட நான் இல்லை. அல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற இந்த ஹதீஸை ஆதரவு வச்சு சொல்றாங்க, உஹிப்பு ஸாலிஹீன வலஸ்து மின்ஹும், நல்லடியார்களை நேசிக்கிறேன் ஆனால் அவர்களுடன் இருக்கக்கூடியவனாக நான் இல்லை. மன் அஹப்ப அல் மர்உ மஅ மன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவனுடன் இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹதீஸை ஆதரவு சொல்றேன், நான் நல்லடியாக நேசிக்கிறேன், ரொம்ப நேசிக்கிறேன். நம்ம ஷேഖை நேசிக்கிறோமா இல்லையாப்பா? பயங்கரமா நேசிக்கிறோமா? நம்முடைய சூஃபியாக்கள் நேசிக்கிறோமா இல்லையா? கௌஸ் நாயகத்தை நேசிக்கிறோமா இல்லையா? அவர்கள் பெயரை 1 கோடி முறை சொன்னாலும் தலை குனியுமா குனிய மாட்டோமா? கண்டிப்பா குனியும். அஜ்மீர் நாயகம் பேரை கேட்டா உயிரை கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? கண்டிப்பா கொடுப்போம். அவர்கள் பிச்சை போட்ட ஈமான்ல தான் நம்ம இன்னைக்கு முஸ்லீமா இருக்கிறோம். அவர்கள் பிச்சை போட்ட அந்த ஈமான்ல தான் நம்ம இன்னைக்கு அப்துல்லா, அப்துல் முத்தலிப் பேரை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப இந்த பெயர்களை, இந்த இஸ்லாத்தை, இந்த ஈமான், இந்த முஹப்பத்தை, அல்லாஹ் ரசூலுடைய காதல பேரை கேட்டா கண்ணில் தண்ணி வரக்கூடிய இந்த தன்மையை அந்த சூஃபியாக்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம நம்புறோமா இல்லையா? அவரை நேசிக்கிறோமா இல்லையா? யாராவது சூஃபியாக்களை திட்டினா சும்மா இருப்போமா? அடிச்சு பல்லைகள்லாம் பேசிட மாட்டோம். யாராவது சூஃபியாக்களை குறை சொன்னா சும்மா இருப்போமா? நம்ம பெற்றோர்கள் நம்ம குறை சொன்னா, சூஃபியாக்களை குறை சொன்னா சும்மா இருந்துருவோமா? நம்மளுடைய உடன் பிறந்தவர்கள் குறை சொன்னா, நெருங்கிய நண்பர்கள், உங்க மனைவி உங்ககிட்ட வந்து அவுத்துனா எல்லாம் வந்து அப்படின்னு ஏதாவது சொன்னாங்க, சும்மா இருப்பீங்களா நீங்க? போடி தலாக்கம் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? நேசிப்போமா? எல்லாருக்கும் முன்னாடி அந்த சூஃபியாக்கள் தான் அப்படின்னு நேசிக்கிறவங்க சூஃபியாக்களை. இதுவே அல்லாஹ் நம்ம நேசிக்கிறாங்கிறது கிடையாது. உஹிப்பு ஸாலிஹீன வலஸ்து மின்ஹும், நல்லடியார்களை நான் நேசிக்கிறேன் ஆனால் அவர்கள் உள்ளவனாக இல்லை. இதுக்கு என்ன தெரியுமா ஆதாரம்? என்ன தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஜபத் முஹப்பதி. அல்லாஹ் தஆலா சொல்ற ஹதீஸே குத்ஸில வருது, சஹீஹான ஹதீஸ், என்னுடைய முஹப்பத்தை நான் என் மீது வாஜிபாக்கி கொண்டேன் அல்லாஹ் சொல்றான். கண்டிப்பா இந்த அடியான் உதாரணம் சுஃபியான், இவன் அல்ல என்ன மேல கடமை, எப்படி எனக்கு 5 வேளை தொழுகை கடமையோ இந்த மாதிரி இந்த சுஃபியான் நேசிக்கிறது கடமை. அவன்கிட்ட ஒரு 4 தன்மை இருந்துச்சுன்னா, இந்த 4 தன்மை இருக்கிற எல்லா அடியாரையும் நான் கண்டிப்பா நேசிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி தன் மீது தானே வாஜிபாக்கிட்டான் அல்லாஹ் தஆலா. யார் யார் தெரியுமா? அல் முத்தஹாபின ஃபிய, எனக்காக ஒருவர் நேசிக்கிறார். அஜ்மீர் நாயகத்தை நேசிக்கிறீங்களே, காரணம் என்னப்பா? அவங்க பிரியாணி வாங்கி கொடுத்தாங்களா? அவங்க தந்தையா, உங்கள் பெற்றோர்களா, குடும்பத்தில் உள்ளவங்களா? நேசிப்பதற்கு ஒரே காரணம் என்ன? அவங்க அல்லாஹ்வுடைய நேசர் அப்படிங்கிறதுனால நேசிக்கிறோம். அவர்களோட விலாயத்து மட்டும் அவரிடத்திலே இல்லை என்று சொன்னால் அவர் நேசிருப்போமா? நம்ம நேசிருக்க வாய்ப்பே இல்லை. அல்லாஹ்வுடைய நண்பர் என்பதால் ஒரே காரணத்தினால் நேசிக்கிறோம். அல்லாஹ் அவரை காதலிக்கிறான் என்ற ஒரே காரணத்தினால் அவர்களை காதலிக்கிறோம். இந்த முஹப்பத் இருக்குதா இல்லையா? அல்லாஹ்விற்காக நேசிக்கக்கூடிய முஹப்பத். ஒரு டீ கூட வாங்கி தரல, அவங்க சூரத்தை பார்க்கல, அவர்கள் வரலாறுகளை படித்தோம், அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறார், அவர்கள் அல்லாஹ் நேசிக்கிறார்கள் என்பது மட்டும் தான் தெரியும். உயிரை விட அதிகமா நேசிக்கிறோமா இல்லையா? அவர்கள் பெயருக்காக தன் உயிரையும் கொடுக்க தயாராகிறோம். இந்த முஹப்பத் இருக்குதா இல்லையா? அல்லாஹ் நம்மள முஹப்பத் நேசிக்கிறாங்கிறது அடையாளம். அல்லாஹ் நம்மள ரொம்ப பிரியம் கொள்றாங்க அடையாளம் என்ன தெரியுமா? அந்த பெரியோர்களை நேசிப்பது தான்.
அதனால தான் சொல்லுவாங்க எக் ஜமானா சுஹ்பத் பா அவுலியா பெஹ்தரி சதுசார் இபாதத் பேரியா. ஒரு நிமிஷம் அந்த அவுலியாக்களுடன் இருப்பது 1000 வருஷம் ரியா இல்லாம தொழுகிறதை விட சிறந்தது. காரணம் என்ன? அவங்க அவுலியா உள்ளாங்கிறதுக்காக நேசிக்கிற ஓ முஹப்பத் 1000 வருடம் தொழுகார் அல்லாஹ் அவனை நேசிக்கிறாங்க கேரண்டி கிடையாது. அந்த வலிமார்களை நேசித்தால் அல்லாஹ் அவனை நேசிக்கிறாங்கிறது கேரண்டி இருக்குது. அஜபத் முஹப்பதி லில் முத்தஹாபீன ஃபிய. எனக்காக ஒருவர் நேசிப்பவர்களை நான் நேசிக்கிறேன். வல் முத்தஜாலிசீன ஃபிய. இப்போ நீங்க எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, ஏதோ மருசா சொன்னாங்க உட்கார்ந்துருக்கிறீங்க, ஆனால் இந்த இடத்த நேசித்து உட்கார்ந்துருக்கிறீங்க. எதற்காக உட்காந்துருக்க வேணுமே? அசத் ஒரு 4 விஷயம் சொல்லுவாங்க அல்லாஹ் ரசூலை பற்றி. அதை கேட்டு அதை பற்றி அமல் செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம். இந்த எண்ணம் இருக்கா இல்லை? எல்லாத்துக்கும் அந்த எண்ணம் மட்டும் இருக்குல்ல, இந்த எண்ணம் இருக்குல்ல, அப்போ எல்லாம் நம்ம நேசிக்கிறான்னு அர்த்தம். வல் முத்தஜா, எனக்காக வேண்டி ஒருவர் அமர்ந்தவர்கள். வல் முத்தஜாவிரீன ஃபிய, எனக்காக வேண்டி ஒருவர் சந்தித்தவர்கள். ஷேഖ்ட்ட வந்து முசாஃபா செய்கிறோம். எதுக்கு முசாஃபா செஞ்சோம் பாய்? அவங்க உஸ்தாதுங்கிறதுக்காக இல்லை, ஊருக்கு போயிட்டோம், பல 1000 கிலோமீட்டர் தள்ளி நிற்கிறோம், அப்பையும் திரும்ப வந்து ஷேഖை சந்திக்கிறோம், உஸ்தாதுமார்களை பார்க்கிறோம். அல்லாஹ்விற்காக வேண்டி ஒருவர் சந்தித்து கொண்டவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டான் வல் முத்தபாதிலீன ஃபிய. அல்லாஹ்வுக்காக வேண்டி முத்தபாதிலீன செலவு செய்தவர்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஷேഖுக்கு ஹதியா வாங்கி கொடுத்தீங்க, யாருக்கோ ஹவுசனை பேர்ல ஒரு ஆடை எடுத்தீங்க, அவர்கள் பேர்ல ஒரு மிட்டாய் வாங்கி கொடுத்தீங்க. அல்லாஹுக்கா நீ செலவு செஞ்சால் போதும். நம்ம ஆஷுரா தினத்தன்னைக்கு இர்ஷாத் பாய்கிட்ட சொல்லிருந்தேன், ஒரு வரலாறு ஆஷுராவுடைய சிறப்பை பற்றி படிச்சிருக்கும் போது ஒரு வரலாறு வந்துச்சு. அந்த வரலாறு படித்தோடனே பா ஆஷுரா தினத்தில் ஏதாவது பிச்சை எடுத்தாவது செலவு பண்ணும்பா அப்படின்னு சொன்னேன். இப்போ இர்ஷாத் பாய் கேட்டாங்க, எதுக்கு அப்படி சொல்கிறீங்க? ஒரு கதை படித்தேன்பா, அது அப்படி வச்சுப்பா அப்படின்னு சொன்னேன். என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்ன வரலாறு அப்படின்னு சொன்னால், ஆஷுரா தினத்தன்னைக்கு ஒரு ஆள் இருந்தார், ஒரு முஸ்லீமான அடியார். எப்படியாவது செலவு பண்ணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை வரும், அல்லாஹ்வுக்காக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் கையில் ஒரு பைசா காசு இல்லை. உடனே வீட்டை விட்டு கிளம்பி நேரம் அந்த ஊருடைய தலைமையை காசின் ஒரு விவாயத்தில் வருது, இன்னொரு விவாயத்தில் அந்த ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர்கிட்ட போகிறார், முஸ்லீமான ஆள் அவரும். நேராக போய் இந்த மாதிரி ஒரு 10 திரகம் கடனாக கொடுங்க, திரும்ப நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவருங்க அதெல்லாம் முடியாது போடா அப்படின்னு சொல்லி இறக்காமல் பார்த்து விட்டார். மூஞ்செல்லாம் சோர்ந்து போச்சு. நம்ம ஊரில் நம்புற ஒரே ஆளுக்கு பிச்சை எடுத்து பழக்கம் இல்லை, ஆஷுரா தினத்துக்கு ஏதாவது செலவு செய்யணுமே அப்படின்னு சொல்லி கவலையாக வீட்டுக்கு வர்றார். இவர் பக்கத்து வீட்டுக்காரர் யஹூதி, முஸ்லீம் இல்லை, யஹூதி. வீட்டுக்கு வந்தார். வந்து அந்த யஹூதி கூப்பிட்டு, என்னப்பா ஏன்ப்பா வருத்தமாக இருக்கிற? பக்கத்து வீட்டுக்காக விசாரிப்போமா இல்லையா? விசாரிக்கிறேன், ஏன்ப்பா வருத்தமாக இருக்கிறேன்? ஆஷுரா தினத்தன்னைக்கு சிறப்பான நாள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவஸ்ஸுவா விசாலமாக செலவு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. கையில் காசு இல்லை, காசிட்ட போய் கேட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்னப்பா சிறப்புன்னு கேட்டார். ஆஷுரா தினத்தை பற்றி ஃபுல்லாக சொன்னாங்க. அப்படியா, இந்தப்பா அந்த 10 ரூபா நான் கடனாக கொடுக்குறேன்ப்பா சொல்லி 10 ரூபா தூக்கி கொடுத்துட்டார். யார் கொடுத்தா? கொடுத்தவர் காஃபிர், அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய அடியான் யஹூதி கொடுத்தார். இவர் நேரம் வீட்டுக்கு போனார், சந்தோஷமாக செலவு பண்ணாங்க, எல்லாம் சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. கனவுல அந்த காஜி தூங்கிட்டு இருக்காரு. கனவு வருது. கனவுல பார்த்தா பெரிய சொர்க்கம், பெரிய மாளிகைகள், வெள்ளி மாளிகைகள், தங்க மாளிகைகள். அது முன்னாடி இவர் கண்ணுக்கு முன்னாடி 2 பெரிய மாளிகைகள் நிற்குது. இதுவரை எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத அவ்வளோ பெரிய மாளிகை முன்னாடி நிற்கிது. உடனே நம்ம பேர் தான் போட்டிருக்குன்னு சொல்லி ஆர்வமாக ஓடுறாரு. நம்ம பேரில் தான் இருக்கும், நம்ம முன்னாடி நிற்க நம்ம தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நேரம் உள்ளே ஓடி பார்க்குறாரு. உடனே நிப்பாட்டிட்டாங்க, ஸ்டாப். ஏங்க என் மாளிகை நான் உள்ளே போகக்கூடாது? இந்த மாளிகை உன் பேரில் தான் இருந்துருந்துச்சு, அந்த 10 திர்ஹத்தை நீ அந்த ஏழை கொடுத்துருந்தீங்கன்னா அந்த மாளிகை உன் பேரில் தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த 10 திர்ஹத்தை ஒரு காஃபிரான யஹூதி கொடுத்துட்டார், அதனால அவர் பேருக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. திகச்சு போய் எஞ்சி உட்காந்துட்டார். கனவு கலைஞ்சிருச்சு. உடனே தூக்குனார், 100 திர்ஹத்தை தூக்கு. அப்படியே நேராக ஓடி போய் அந்த யஹூதிட்டு போய், தம்பி காவு தட்டி, தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அந்த நேற்று ஒருத்தருக்கு 10 திர்ஹம் காசு கொடுத்தீங்கல்ல? ஆமாம், அந்த நன்மையை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, 100 விதமாக வாங்கிக்கிங்க. அவர் என்ன நினச்சாரு, அதெல்லாம் பெரிய நன்மையானப்பார் அவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். 100 திர்ஹம் கொடுக்குறேன், அந்த 10 திர்ஹம் காசு கொடுங்க அப்படின்ட்டார். உடனே அந்த யஹூதி சிரிச்சுட்டே சொன்னாராம், ஓ 100 திர்ஹத்தை கொடுத்து சொர்க்கத்தில் ஒரு தங்க மாளிகை வெள்ளி மாளிகை வாங்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு இவங்க திகச்சு போயிட்டு. உனக்கு எப்படி தெரியும்? எந்த ரப்பு குன் ஃபயகுன் சொல்லுவானோ அந்த ரப்பு தான் எனக்கு சொல்லி கொடுத்தான் அப்படின்னாங்க. ஏன் நீ காஃபிர் ஆச்சடா? அதெல்லாம் ஒரு காலம் சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி முஸ்லீமானதா வரலாறு எழுதுறாங்க. இப்போ ஆஷுரா தினத்தன்னைக்கு கொடுத்ததுனால அல்லாஹ் தஆலா அவருக்கு இஸ்லாத்தையே தௌஃபீக் நசீபாக்கிட்டான் அப்படின்னு வரலாறுகள் எழுதுறாங்க. இப்போ இந்த வரலாறு சொல்லி காட்டேன். உடனே இஷாத் என்ன செஞ்சாங்க, அன்னைக்கு ரோஸ் மில்க் வாங்கி எல்லாம் அஸ்மான் கொடுத்துட்டு, அப்புறம் மாணவர்களுக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க?
ஜூஸ் வாங்கி ஆஷ்ராத்திரிக்கு பயான் அன்னைக்கு தாசுவாட ஜூஸ் வாங்கி எல்லா மாணவர்களும் கொடுத்தாங்க. இந்த செலவு அவர்கள் பெருசாக தெரியாது. ஆஷ்ரா தினத்தன்னைக்கு யார் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு வருடம் முழுவதும் அல்லாஹ் தஆலா எந்த விதமான குறையும் வைக்காமல் கொடுப்பான் என்று வரலாற்று கிதாபுகள் எழுதுறாங்க. இந்த கிதாபுகளில் எந்தெந்த சூஃபியாக்கள்லாம் இந்த ஹதீஸ் எழுதுறாங்களோ அதில் 90% மேல எல்லா சூஃபியாக்கள் இதை சேர்த்து எழுதுவாங்க. இதை என் வாழ்க்கையில் அனுபவமாக பெற்றிருக்கிறேன். இதை என் வாழ்க்கையில சில சூஃபியாக்கள் 40-50 வருஷம் தொடர்ந்து இது அனுபவமா வச்சிருக்கிறேன். ஆஷ்ரா தினம் நல்லா செலவு பண்ணியிருப்பேன், அந்த அளவு எனக்கு வருமானம் வரும். வருஷம் ஃபுல்லா ஆஷ்ரா தினம் கொஞ்சம் கம்மியா செலவு பண்ணியிருப்பேன், அந்த அளவு தான் வருமானம் வரும். அதனால மொத்த சொத்தையும் செலவு பண்ணிடுவோம் ஆஷ்ரா தினத்துல அப்படின்னு சொல்லி பல வலிமார்கள் எழுதுறாங்க. எல்லாமே அனுபவத்தில் கற்றுருக்கோம் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. அப்ப அன்பர்களே, அப்ப எதுக்கு சொல்ல வந்தேன், இப்ப அந்த வருஷத்துக்கு இந்த நல்ல மல் அதாவது வருஷம் ஃபுல்லா கிடைக்கும்னு அவருக்கு தெரியாது. அவர் செய்த ஒரே ஒரு காரணம் என்ன, எதுக்காக செஞ்சார்? அவர் பசங்களுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தா ஒரு 200-300 ரூபா செலவாகுதுன்னு வைங்க. எதற்காக வேண்டி செய்தார்? ஒரு காரணம் என்ன பை, ஆஷ்ரா தினத்துக்கு செலவு செஞ்சா அல்லாஹ் அவனை நேசிப்பானே, அவ்வளவுதானே. இப்ப அல்லாஹ் அவரை நேசிக்கிறான். அல்லாஹ் அவரை நேசிப்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? அவர் சிவப்பு தொப்பி போட்டிருக்கிறதோ வெள்ளை ஜுப்பா போட்டிருக்கிறதோ அதெல்லாம் அடையாளம் கிடையாது. செலவு செய்ய வச்சானா இல்லையா, அதுதான் வல் முத்தபாதிலீன ஃபிய, எனக்காக வேண்டி செலவு செய்தார்களே அவர்களை நேசிப்பதை என் மீது நான் கடமையாக்கி கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்லிக்கிறார். விளங்குதா இல்லையா? அப்ப அல்லாஹ் தஆலாவுக்காக நேசிப்பது இதுவும் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கக்கூடிய மாபெரும் ஒரு கூலி தான். அடுத்து எழுதுறாங்க, அடுத்த அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஒரு அடியானை நேசிக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னா ஃபராதுவான அமல்கள் போக எக்ஸ்ட்ரா உள்ள அமல்கள் அந்த அடியான்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ்வுக்கு அதிகப்படுத்த ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நீங்க தொழுவீங்க, நம்ம எல்லாம் செஞ்சீங்க, ஒரு 10 செலவாத் எக்ஸ்ட்ரா ஓதுனீங்க, இது அல்லாஹ் உங்களை நேசிப்பதற்கான அடையாளம். ஒரு நஃபிலான வணக்கங்களை அல்லாஹ் உங்களிடத்திலே அதிகப்படுத்தினான் என்று சொன்னால் அது அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் என்பதற்கு அடையாளம். இல்லை நம்ம அடையாளம் பை, ஒரு நஃபிலான ஒரு 2 ரக்காத் எக்ஸ்ட்ரா தொழுதோம், இன்னைக்கு ஓதன செலவாத்தை விட அடுத்த நாள் கொஞ்சம் செலவாத்தை எக்ஸ்ட்ரா ஓதணும், நல்ல அமல்களில் நம்முடைய அதிகம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அது அல்லாஹ் நம்ம நேசிக்கிறது அடையாளம். காரணம் என்ன? ஹதீஸ்ல வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபில், நஃபிலான வணக்கங்களை கொண்டு அடியான் என்னை நெருங்கி கொண்டே இருப்பான், ஹத்தா உஹிப்புஹு, அந்த அடியானை நான் நேசிக்க ஆரம்பித்து விடுவேன், ஃபைதா அஹ்பப்துஹு, அவனை நான் நேசிக்க ஆரம்பித்து விட்டால், குந்து யதஹுல்லதி யப்திஷு பிஹி, பிடிக்கும் கரமாக, வரிஜ்லஹுல்லதி யம்ஷி பிஹி, நடக்கும் காலாக, சமாஹுல்லதி யஸ்மா, கேட்கும் காதாக, அவன் பார்க்கும், வஸரஹுல்லதி யப்சுரு பிஹி, பார்க்கும் கண்ணாக, அவனாகவே நானாகி விடுகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப என்ன செய்யணும்? நஃபிலான அமல் செய்யணும் அப்படின்னு சொன்னோம். நஃபிலா நீங்கள் பாடத்தில் இருக்கிறீங்க, 8 மணி நேரம் பாடம், அது பிறகு ஹல்கா, எக்ஸ்ட்ரா எவ்வளோ டைம் இருக்குது, எக்ஸ்ட்ரா டைம் அசரில் வந்து காலை 7 to 8 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓய்வு கிடைக்கும். இதில் நீங்கள் தொழுகணும்னு நினச்சிங்கன்னா எத்தனை ரக்காத் தொழுக முடியும்? உதவு செய்யணும், உஸ்தாத் கூப்பிடக்கூடாது, நடுவில் வேலைகள் வரக்கூடாது, பாடம் படிக்க டிஸ்டர்ப் வரக்கூடாது, இத்தனையும் இருக்குதா இல்லையா? நஃபிலா நம்ம செய்ய முடியுமா? எக்ஸ்ட்ரா செய்ய முடியுமா? அப்போ எல்லாம் நம்ம நேசிக்கலையா? அதான் சர்க்கார் ஈஸியாக ஐடியா சொல்லி கொடுத்தாங்க. நஃபில்லையே பெஸ்ட் நஃபில் எப்படிப்பா கண்டுபிடிக்கணும்? ஒன்றும் இல்லை, ஃபரதுலையே பெஸ்ட்டு ஃபரது எது பாய்? ஃபரதான அமல்கள் நம்ம செய்கிறோமா இல்லையா? தொழுகிறோம், நம்பிக்கணும், சக்காத்துக்கும் ஹஜ் செய்யறல, இதில் எல்லாத்தையும் ரொம்ப ஃபஸ்ட்டு எது பாய்? எது முத முஸ்லீமா இருப்பா லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்றோம்ல, அதுதானே. அதுனா இந்த அமலுக்கெல்லாம் பலம் இருக்கா? கொஞ்சமாவது முத முஸ்லீமா இருப்பா லா இலாஹா இல்லல்லாஹ் அந்த கலிமா இருக்குது இல்லை, இதுதானே ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃபரல், பெஸ்ட் ஃபர்ஸ்ட் டாப், எல்லாத்துலயும் ஃபரல் இதுதானே. இது இந்த ஃபரல் தானே. அப்ப பெஸ்ட் ஃபரலோட நஃபில் தானே பெஸ்ட் நஃபிலா இருக்கும், அப்படிதானே? அப்ப பெஸ்ட் நஃபில் என்ன? 24 மணி நேரம் கலிமாவோட உணர்வை கொண்டு வருவது. ஒண்ணுமில்லை, நீங்க எதுவுமே செய்ய வேணாம். பாடம் நடத்த ஆரம்பிக்கிறாங்களா, வசதி ஆரம்பிச்சோம், ஒரே ஒரு செகண்ட் கண்ணு மூடுங்க, இந்த சுருத்து நீ தான் பாடம் நடத்துற, இந்த சுருத்து நீ தான் கேட்க வைக்கிற, அவ்வளவுதான். பாடம் நடத்த 3/4 மணி நேரம் படிங்க. இந்த 3/4 மணி நேரமும் நீங்கள் நஃபில், சிறந்த நஃபில் உலகத்துல தொழுதான் அந்த நன்மை கிடைக்காது, ஜகாத் கொடுத்திருந்தா அவ்வளவு நன்மை கிடைக்காது, கோடிக்கணக்கில் தர்மம் செய்துதான் நன்மை கிடைச்சிருக்காது. இந்த ஒரு உணர்வு இந்த 3/4 மணி நேரம் உங்கள்கிட்ட வந்துட்டு போச்சுல, இது அல்லாஹ்வுடைய பெரிய நஃபில். இதன் மூலம் அல்லாஹ்வை அடைய முடியும். இதெல்லாம் என்ன செய்யலாம்? சிம்பிளா எல்லாம் அடைஞ்சிடலாம். அடுத்து நீங்க தொழுகைக்கு வந்தீங்க, ஒது செய்ய போனீங்க, எல்லாம் இப்போ ஒது செய்ய வைக்கிறதும் தொழுகை வைக்கிறது நீதான் இல்லை அப்படின்னு ஒரு செகண்ட் நினைச்சிங்க, எனக்கு எந்த சுயம சக்தி இல்லை, போயிட்டீங்க. நடுவில் எந்த இதுவும் வரல, அவ்வளோவா உணர்வு வரல, கண்டிப்பாக வரணும் தான், வரல. தொழுது முடிச்சு சலாம் கொடுத்ததுக்கு சலாம் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் நஃபில் செஞ்ச நன்மையாக அல்லாஹ்வுல எழுதுறேன். ஏன் காலை என்ன செஞ்சீங்க? நீங்கள் தொழுது முடிக்க தொழுகைக்கு நீ தான் இல்லை, சலாம் கொடுக்கிறது நீ இல்லைன்னு சொல்லி ஒரு 2 செகண்ட் ஆகுங்க, திரும்ப அல்லாஹ் அதிகப்படுத்துவோம். அல்லாஹ்வுடைய முஹப்பத் அதிகமாக அதிகமாக அல்லாஹ்வை நேசிக்க ஆரம்பிச்சாங்க.
7வதா சொல்கிறாங்க. 7வது தடை என்ன தெரியுமா? ஒரு அடியான அல்லாஹ்வை நேசிக்கிறாங்கிறது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது தெரியுமா? அல்லாஹ் உன்னை எதிலே வைத்திருக்கிறான் என்பதை பார்க்கணும். எதில் அல்லாஹ்வை காலையிலிருந்து மாலை வரை ஈடுபடுத்துகிறான் என்று பார்க்கணும். சூஃபியாக்கள் சொல்லுவாங்க, ஒரு அடியான் எந்த விஷயத்தில் இருக்கிறான் அப்படிங்கிறத வச்சு தான் அந்த அடியான் அல்லாஹ்வை நேசிக்கிறானா, அந்த அடியான் அல்லாஹ்வை வெறுக்கிறானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அல்லாஹ்வோட திக்ரில் ஃபிக்ரில் தொழுகையில் நோம்பில் இருக்காருன்னு சொன்னால் அந்தளவு அந்த அடியான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு அர்த்தம். அதே மாதிரி எந்த விதமான நீயே தொழுகை போகணும்னு நினச்ச, வீட்டில் இருந்தீங்க தொழுகை போகணும்னு நினச்சிங்க, அதுவே உங்களால் முடியலை அப்படின்னு சொன்னால் அப்போ அல்லாஹ்வுல அந்தளவு தான் அவனை நேசிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு அடையாளன்னு பெரியவர் சொல்லி காட்டுறான். இன்னல்லாஹ இதா அஹப்ப அபதன் அகாமஹு அலா தாலிக். அதுலேயே அல்லாஹ் நிர்ணயித்து வைப்பான். இன்னைக்கு காலையில் சாயங்காலம் ஓதுறோமா, இப்பயே அல்லாஹ் நம்ம பாதி நேசிக்கிறாங்கிறது கிடையாது. சமயம் பாவம் வந்து போயிடுது. ஆனால் அதில் ஓதுறோம்ல, இபாதத் செய்கிறோம். வீட்டில் பா செய்ய முடியுமா? தொப்பி பறந்துடும், முதல்ல அப்பா கிபா ஜுப்பா ஜிப்பா அது ஃபஸ்ட்டு பறந்துடும், அது கையிலாம் பறந்துடும், ஃபேண்டாக வரும், ஜுப்பா வரும், நம்ம நேரங்கள்லாம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கும். இப்படியாக நேரங்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஒரு ஷேக்குடைய சுபத்தில் வந்து கம்பல்சரி கழுத்தை பிடிச்சி ஓத வச்சானா இல்லையா, இதுவே அல்லாஹ் நம்ம நேசிக்கிறாங்க அடையாளம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்கிற நேரங்களில் அந்த இபாதத்துடைய நேரங்களில் நம்ம திக்ரு ஃபிக்ரு செய்கிறோம், அல்லாஹ் நினைக்கிறோமா இல்லையா, இது அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறாங்கிறது அடையாளம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக. அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை பரிபூர்ணமாக பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.